அருளை அளித்தருவார். இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வில்வ மரம் கோயில் முன்னாடி இயற்கையாக முளைச்சது. பார்த்துங்க, 2 மரம் இருக்குது. உள்ள ஒரு மரம் தாண்டி அந்த ஒரு மரம் கோயில் முன்னாடியே 2மே இயற்கையாக முளைச்ச மரம். நம்ம வைக்கல செய்யலை, அதுவாக தானாக உருவானது. நம்ம ஐயனார் எப்படி உருவானார தானாக அதேமாரி இந்த முள்ளு மரமும் அவருக்கு பாதுகாப்புக்காக உருவான மரம். எல்லோரும் கும்பிட்டுங்க. நல்லா சோத்தை தருவார், வரம் தருவார், எல்லாத்தையும் காப்பாற்றுவார். ரைட் எரியும், கரண்ட் இல்லையா அவர்கள. இதுதான் குலசாமியுடைய கருவறை, ஊர்கால் ஐயன் கருவறை. கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே எல்லா சாமியும் காட்டுறேன். இது சின்ன சாமி பார்த்துங்க, சின்ன சாமி ஐயா. சின்னச்சாமி. அடுத்து 21 தெய்வங்கள் சுற்றியே இருக்குது பாருங்கள். 21 தெய்வங்களும் 61 சேனைப்படைகளும் மற்றும் ஞானப்படைகளும் உள்ள அந்த கோயிலில் வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு, நிறைஞ்ச பௌர்ணமிக்கு இங்கே விசேஷம் திருவிழாவாக கொண்டாடுவோம். நல்லாயிருக்கும். எல்லோரும் வாங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா உசிலம்பட்டி வந்து நடுப்படி பஞ்சாயத்தில் பெருமாள் இருக்குது, கும்பிட்டு போங்க. அருள் அளித்தருவாங்க. குதிரையை பாருங்கள். ஊர்காலயன் திருக்கோயில் வாகனத்தில் செல்கிறார் குதிரையில். எத்தனை கோயில் போனாலும் இந்த அயனுடைய உருவ அமைப்புகள் எங்கேயும் நீ பார்க்க முடியாது. இவ்வளோ அம்சமான குதிரையை அயனை பார்க்க முடியாது. ஐயனாரின் கோவிலிலே ஆரவாரம் ஆரவாரம் எங்கள் ஐயனாரே, ஆரவார தோரையிலே சுய்வதூபம் ஆரவார சத்தம் கேக்குதையா, ஐயனாரின் அருள் வாசம் வீசுதையா, மெய்யான தீ ஐயனாரின் கோவிலிலே ஆரவாரம் ஆரவாரம் பெரியதெங்கள் ஐயனாரே.